இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மேலும் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வீடுகளில் புகுந்த மழை நீர், களத்திற்கே சென்று ஆய்வு மேற்கொண்ட துணைநிலை ஆளுநர். மழையால் பாதித்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேரில் சென்று ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மேலும் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் உள்பகுதிகளில் தீவிரம் அடைந்திருப்பதாகவும், இதன் காரணமாக தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் அநேக இடங்களில், கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களிலும், வட மாவட்டங்களிலும் உள்பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. மேலும் தமிழகத்தில் மேலும் 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலில் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் எனவும், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழைநீரால் பாதிக்கப்பட்ட பாவாணர் நகர் பகுதியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீட்டுக்குள் உட்புகுந்து மேலும் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கி நின்றதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகினர். மேலும் மழை சற்று ஓய்ந்த நிலையில் வீடுகளில் தேங்கி இருந்த நீர் வடிந்துள்ளது. இந்நிலையில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்து சாலையில் சகதியாக இருந்த சாக்கடை சகதி மீது நடந்து சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது மழைநீர் தேங்காமல் நிற்க நிரந்தரமான தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், வாய்க்காலில் உடைப்பு மற்றும் பிளாஸ்டிக் அடைப்புகளின் காரணமாக வீடுகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும், பாவாணர் நகர் பகுதியில் மழை பெய்தால் நீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்துள்ள நிலையில் விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றவர், பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க 56 கோடி மதிப்பில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கனமழை பெய்தால் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மழையால் வரும் நோய்களை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் படுக்கை உள்ளிட்ட அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மழையால் பாதித்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 12.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது எனவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோருடன் சென்று பார்வையிட்டதாகவும், கால்வாய் தூர் வாரப்படாததினால் வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியை பார்வையிட்டுள்ளார் எனவும், காங்கிரஸ் ஆட்சியில் அந்த பகுதி தூர்வாரப்பட்டு மழைநீர் வழிந்து சென்றது எனவும், இந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் பாவாணர் நகர் பகுதிகள் மழைநீரில் மிதக்குகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிகாரிகளும் புதுச்சேரி அரசும் அப்பகுதியில் நிவாரண நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவும், புதுச்சேரி காரைக்காலில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை கண்டித்து புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும், இது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். ஊழல் செய்து மத்தியிலிருந்து வருகின்ற பணத்தையும் புதுச்சேரி மாநில மக்களுடைய வரி பணத்தையும் சூறையாடுகின்ற ஆட்சியாக இது இருந்து வருகிறது. அண்டை மாநிலமான தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து நேற்றைய தினம் அவங்க நடத்திய கூட்டத்தில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 3 ஆண்டுகளில் ஒரு தொழிற்சாலை கூட புதுவை மாநிலத்தில் வரவில்லை. ஆனால் மது தொழிற்சாலைக்கு மட்டும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு 15 கோடி ரூபாய் என்று லஞ்சம் வாங்கி கொண்டு 6 தொழிற்சாலை மது தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் பகிரங்கமாக நாங்கள் கூறினோம். ஆனால் இதற்கு எதற்கும்
முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ பதில் சொல்வதில்லை. கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நகரப் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் புதுச்சேரி கிராமங்களில் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் பாகூர், ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், கரியமாணிக்கம், திருக்கனூர், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிரும் ஒரு சில பகுதிகளில் மணிலாவும் நீரில் மூழ்கியுள்ளது. சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் ஓரிரு நாட்கள் மழை பெய்தால் இந்த பயிர்கள் முழுமையாக அழுகி வீணாகும். எனவே இதனிடையே வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனுடன் சென்று கரிக்கலாம்பாக்கத்தில் நீரில் மூழ்கியுள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டார். அப்பொழுது அங்கிருந்த விவசாயிகள் அவரிடம் நெற்பயிர்களை எடுத்து காட்டினர். நீர் வழியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படாததால் நீர் வெளியேற முடியாமல் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளதாக புகார் கூறினர். இதனை அடுத்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சேதமடைந்த விவசாய நிலங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் முதலமைச்சருடன் பேசி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அடுத்த மழை காலத்திற்குள் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வாய்க்கால்கள் வழியாக வெளியேறவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாய நிலங்களை பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள கந்தாடு பகுதியில் உள்ள ஏரிக்கரை உடைந்துள்ளதால் ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் 7ஆம் தேதி ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் 7ஆம் தேதி மாலை முதல் தற்பொழுது வரை விடாமல் மழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மரக்காணம் பகுதியில் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றது. இந்நிலையில் கந்தாடி பகுதியில் உள்ள ஏரிக்கரை கரையில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள காணிமேடு, கொள்ளுமேடு ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளநீர் வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காரைக்காலில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. தொடர்ந்து 7ஆம் தேதி இரவு முதல் விடாமல் மழை பெய்து வந்ததால் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, அம்பகத்தூர், நெடுங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4500 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது தொடர் மழையால் சம்பா பயிர்கள் 1000 ஹெக்டேர் அளவிற்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பட்டினம் அடுத்த கீழையூர் ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை அடுத்துள்ள கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் ஆலயம். இங்கு ஐயனார் பூர்ணாம்பாள், புஷ்கலாம்பாள் சமேதராக காட்சியளிக்கின்றார். 10ஆம் நூற்றாண்டில் இருந்து இவ்வாலயம் பயன்பாட்டில் இருப்பதாக இங்குள்ள கல்வெட்டுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவம் கடந்த 6ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. மேலும் 8ஆம் தேதி ஆலய மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனார் மற்றும் பூர்ணாம்பாள், புஷ்கலாம்பாள் ஆகியோருக்கு திருக்கல்யாண வைபவம் வைதீக முறைப்படி மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு ஸ்ரீ பொய்யாமூர்த்தி ஐயனாரை வழிபட்டனர். அதிகாலை முதல் மழை பெய்து வந்த போதிலும் திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சாலையில் உள்ள பள்ளத்தில் தேங்கி நின்ற நீரில் படுத்துக்கொண்டு நூதன முறையில் போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலரின் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சுத்தம் சுந்தர்ராஜன். சமூக ஆர்வலரான இவர் மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்பொழுது சில நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்திய அரசின் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருவார். அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைப்பதும் உண்டு. இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையினால் சாலையில் உள்ள பள்ளத்தில்
தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனை அரசுக்கு சொல்லும் விதமாக சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் கடலூர் புதுச்சேரி சாலை மரப்பாலம் சந்திப்பில் தனது சட்டை மற்றும் பேண்ட்டுகளை கிழித்துக்கொண்டு சாலையில் உள்ள பள்ளத்தின் அருகே படுத்துக்கொண்டு 2 தாமரை பூக்களை வைத்து தாமரை மலர்ந்துவிட்டது என்று சொல்லி நூதன முறையில் மக்கள் பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துரைத்துள்ளார். மேலும் நடு சாலையில் நின்ற அவர் கடலூர் ரோடு மரப்பாலம் சந்திப்பில் தாமரை மலர்ந்துடுச்சு என்று சத்தம் போட்டபடி சுத்தி வந்த சமூக ஆர்வலரால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சமூக ஆர்வலரின் இந்த செயலை அவ்வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நின்று பார்த்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ஒரு சிலர் சமூக ஆர்வலர் செய்த இந்த செயலை வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டனர். இது தற்பொழுது வைரலாகி வருகின்றது. அண்ணே தாமரை மலர்ந்துடுச்சிங்கண்ணே முருகுப்பாக்க கடலூர் மெயின் ரோட்ல இதாங்க குஜராத் மாடல் ரோடுங்க. தாமரை மலர்ந்துடுச்சுங்க. நெட்டப்பாக்கம் பகுதியில் பரவலாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் மிதமான முதல் கனமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி 6ஆம் தேதி முதல் லேசான மழை பெய்து வந்தது. மேலும் 7ஆம் தேதி பரவலாக பெய்த மழையால் நெட்டப்பாக்கம், கோர்க்காடு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்து நிலத்தில் சாய்ந்துள்ளது. மேலும் திடீர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். சேதமடைந்த பயிர்களை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மழையில வெள்ளப்பழம் ரொம்ப வெள்ளத்தில் அறுவடைக்கு இருந்த தயாராக இருந்த நெல்லி வெள்ளத்தில் நெருக்கி இருக்குது. புதுச்சேரி முதலமைச்சரும் விவசாய மந்திரியும் ஆபீஸில் வந்து இதுக்கு பார்த்து இதுக்கு உதவி செய்யணும். தக்க உதவி செய்து ஒரு காணிக்கு 35,000 ரூபாய் செலவாகிக்குது. இந்த ஈடு நஷ்டஈடு நாங்கள் எதில் ஈடு கட்டுதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு அரசாங்கம் உடனடியாக எங்கள் கிராமத்தை வந்து பார்த்து இந்த விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு உதவி செய்யுமாறு புதுச்சேரி முதலமைச்சரும் விவசாய மந்திரி அவர்களையும் நம்ம கிராம அதிகாரி அவர்களும் பார்த்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல், டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,780 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 768 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.